சற்று நேரத்தில் வீடு திரும்ப இருக்கிறார் முதல்வர் மு.க.ஸ்டாலின். அப்போலோ மருத்துவமனை இதன் தொடர்பான அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. முதல்வர் மு.க.ஸ்டாலின் தலை சுற்றல் பாதிப்பு காரணமாக சென்னையில் இருக்கக்கூடிய அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் இவர் வீடு திரும்புகிறார் என்று அப்போலோ மருத்துவமனை தகவல் கூறியிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் வேல்முருகன் வழங்க கேட்கலாம். வேல்முருகன், விவரங்களை பகிர்ந்துக்கலாம். ஸ்ரீராம், இன்னும் சற்று நேரத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் அப்போலோ மருத்துவமனையிலிருந்து பூரண குணமடைந்து இல்லம் திரும்புகிறார். இதற்காக இங்கே அப்போலோ மருத்துவமனை பகுதியில் ஏராளமான கட்சியின் தொண்டர்கள், திமுக தொண்டர்கள், பொதுமக்கள் என முதலமைச்சரை வாழ்த்தி இல்லம் அனுப்புவதற்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவரை சந்திப்பதற்காக குறிப்பாக கடந்த திங்கட்கிழமை தலை சுற்றல் காரணமாக திடீரென அப்போலோ மருத்துவமனைக்கு முதலமைச்சர் இங்கே அனுமதிக்கப்பட்டு பல்வேறு பரிசோதனைகள் அவருக்கு மேற்கொள்ளப்பட்டது. இந்த நிலையில் அவருடைய உடல்நிலை சீராக இருப்பதாக அப்போலோ மருத்துவமனை தெரிவித்த நிலையில் தொடர்ச்சியாக அவருக்கு பல்வேறு சோதனைகள் செய்யப்பட்ட நிலையில அத்தனை சோதனைகளும் தற்போது எந்தவித குறையும் இல்லாமல் அவர் இருப்பதாக மருத்துவ ரிப்போர்ட்டுகள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் இன்னும் சற்று நேரத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் அப்போலோ மருத்துவமனையிலிருந்து இல்லம் பெறப்படுவதற்கான அந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல சற்று முன்னதாக அப்போலோ மருத்துவமனையிலிருந்து வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிக்கையின் அடிப்படையில் அடுத்த 3 நாட்களுக்கு ஓய்வில் இருந்தபடி அவர் தற்போது ஓய்வில் இருப்பார். அதற்கு பிறகு வழக்கமான பணிகளை தொடர்வார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இன்னும் சற்று நேரத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் அப்போலோ மருத்துவமனையோடு அந்த நுழைவாயில் பகுதியில் வருகின்ற பொழுது இங்கே கட்சியினரை பார்த்து கையை அசைத்து விட்டு அதற்கு பிறகு இல்லம் பெறப்படுவதற்கான வழிநெடுக்க அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்த 3 நாட்களுக்கு ஓய்வில் இருப்பார் என்றும் மருத்துவர்கள் ஆலோசனைப்படி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு வழக்கமான பணிகளை தொடர்வார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஸ்ரீராம், கண்டிப்பா வேல்முருகன், மருத்துவமனையில் இருந்தவாறே பல்வேறு அலுவல் பணிகளையும் அவர் மேற்கொண்டதை பார்க்க முடிந்தது. தொடர்ந்து பல்வேறு அமைச்சர்களும் மூத்த நிர்வாகிகளும் அவரை சந்தித்து அது தொடர்பான கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டிருந்தார்கள். இப்பொழுது யாரெல்லாம் முக்கிய நிர்வாகிகள் மருத்துவமனையில் இருக்காங்க? துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், சேகர் பாபு, மா சுப்பிரமணியன், அதே போல துரைமுருகன் உள்ளிட்ட பல மூத்த அமைச்சர்கள் இந்த பகுதிக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல தமிழ்நாடு முதலமைச்சரை பார்ப்பதற்காக கிட்டத்தட்ட 1 வாரத்திற்கு மேலாக சிகிச்சையில் இருந்த நிலையில தமிழ்நாடு முதலமைச்சருடைய உடல்நிலை பூரணமாக குணமடைந்து இல்லம் செல்லக்கூடிய நிலையில கட்சியினுடைய தொண்டர்கள் அப்போலோ மருத்துவமனையுடைய 2 பகுதியிலும் தற்போது குவிந்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட திமுக தொண்டர்களும் பொதுமக்களும் இந்த பகுதியில முதலமைச்சரை பார்வையிடுவதற்காக வந்திருக்கிறார்கள். வழிநெடுக்க அவருக்கு போலீஸ் பாதுகாப்பும் வழக்கமாக வழங்கக்கூடிய அந்த பந்தோபஸ்த் என்பது போட்டப்பட்டிருக்கிறது. அதே போல பொதுமக்கள் தற்போது முதலமைச்சர் வெளியே வருகின்ற பொழுது பூங்கொத்து கொடுப்பதை முதலமைச்சர் பெறுகிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு அவர் இல்லம் புறப்படுவார் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இந்த பகுதியில மூத்த அமைச்சர் துரைமுருகன் தொடர்ச்சியாக இந்த பகுதிக்கு மருத்துவமனைக்கு வந்தம் இருக்கிறார். அவர் உள்ளே தற்போது முதலமைச்சருடன் பேசி ஆலோசனை செய்து வருகிறார். அதே போல ஏராளமான மூத்த அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என பெரும்பாலானோர் தற்போது மருத்துவமனை வட்டாரத்தில் இருக்கிறார்கள். முதலமைச்சரோடு அவர்களும் சேர்ந்து இல்லம் சென்று அவர் ஓய்வெடுத்த பிறகு அங்கிருந்து புறப்படுவார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல முதலமைச்சருடைய வருகைக்காக தற்போது திமுக தொண்டர்கள் இந்த பகுதியில நீண்ட நேரமாக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். சரியாக 6:15 முதலமைச்சருடைய அந்த கான்வாய் வாகனங்கள் புறப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி வேல்முருகன்.